ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அதோட நான் உங்கள் செந்தில். இது நம்ம மேக் டிஃபரன்ஸ் சேனல். அதோட நம்ம ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஆதரிக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லோடு ஏற்றியாச்சுங்க. லோடு ஏற்றிட்டு நம்ம தூத்துக்குடி கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதான் திருப்பூர் பங்களா ஸ்டாப் கிட்ட போய்கிட்டு இருக்கோம். வாங்க இன்றைக்கி என்னென்ன சிறப்பான சம்பவங்கள்லாம் இருக்குதுன்னு போக போக வீடியோவில் பார்க்கலாம். காய்ஸ், டீ குடிச்சிட்டோம். டீ குடிக்கிறதுக்கு தான் இறங்கி வந்தேன். வண்டியை நிப்பாட்டிட்டு, வண்டி எங்கே நிற்கிது பாருங்கள். இப்போ தாங்க டீ குடிச்சிட்டு இந்த பேக்கரியில் தான். எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா? இந்த பேக்கரியில் தாங்க இப்போ டீ குடித்தேன். டீ குடிச்சிட்டா தாங்க வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொடுவாய் நெருங்கிட்டோங்க. கொடுவாய் அந்த சிக்னல்கிட்ட தான் நிற்கிறோம். டீயை குடித்தாச்சு, அவ்வளோதான். காய்ஸ், கள்ளிமந்தைய பக்கத்தில் வந்துட்டோம். அப்படியே ஒட்டஞ்சத்திரம் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போக ஆரம்பிச்சிடலாங்க. அந்த மலை தெரியுதுங்களா? அந்த மலைக்கு அடியில் தாங்க கள்ளிமந்தையம். அவ்வளோதான், பக்கத்தில் நெருங்கிட்டோம். தாராபுரம் தாண்டிட்டோம். தாராபுரத்தில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தனால வீடியோ என்னால் எடுக்க முடியல. அதனால தான் அப்படியே நேராக வந்துட்டேங்க. அவ்வளோதான், கள்ளிமந்தையம் வந்தாச்சு. கள்ளிமந்தையம் தாண்டி ஒட்டஞ்சத்திரம் போயிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. காய்ஸ், அங்கே பார்த்தீங்களா? உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மலையையும் குடைய ஆரம்பிச்சிட்டாங்கங்க. கள்ளிமந்தையத்துக்கிட்ட பாருங்க எப்படி உடச்சிட்டு இருக்காங்க. உடச்சி இது அப்படியே மலையில் கொஞ்சத்தை காணாங்க. ஐயோ, இதெல்லாம் பார்த்தா வயிறு வாயெல்லாம் எரியுது. எவ்வளோ கடுப்பாக இருக்குது. இந்த மலையெல்லாம் உடைக்கிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்ட சொல்லணுங்க. அதுக்கு யார் சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, தெரியுதுங்களா? காய்ஸ், ஏதோ ஆக்சிடென்ட்னு நினைக்கிறேங்க. ஒரே கூட்டமாக இருக்கு. என்ன கூட்டம்னு தெரில. கார் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிடுச்சுங்க. காய்ஸ், நான் தான் டெய்லியும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். பைபாஸ் ரோடு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரானதுங்க. டெய்லி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பார்த்துட்டே தான் இருக்கோம். நம்மளும் டெய்லி வீடியோவில் போட்டுகிட்டே தான் இருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க. அது யாரோ ரோடு கிராஸ் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியலைங்க. இந்த ரோட்டில் போயிட்டு இருந்தது. அப்படியே காரை வந்து அந்த டிவைடரில் இடிச்சிருச்சு போய். அதான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நல்ல வேலை ஆளுகளுக்கெல்லாம் அந்தளவுக்கு அடியில்லைன்னு நினைக்கிறேங்க. இருந்தாலும் ரொம்ப சேஃப்டியாக வண்டி ஓட்டுங்க, கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க. எப்படி இருக்கு பாருங்க பஸ்ஸு. ஃபுல்லாக ஏசி பஸ்ஸுங்க. பயங்கரமாக இருக்குங்க. ஒரு நாள் இந்த பஸ்ஸு ஓட்டி பார்க்கணும். இது வரைக்கும் மக்சலு, பஸ்ஸு, பேசஞ்சர் பஸ்ஸு, ஸ்கூல் பஸ் ஓட்டியிருக்கேன். இந்த மாதிரி இந்த பஸ்ஸெல்லாம் ஓட்டினது இல்லைங்க. டைம் இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் ஓட்டி பார்க்கணும். எல்லாமே கற்றுக்கணும். ஒட்டஞ்சத்திரம் வந்தாச்சுங்க. அப்படியே சாப்பிட்டு போயிடலாம். அப்படியே ஃபஸ்ட்டு இந்த பாலம் இருக்குல்ல, பைபாஸ் பாலம் இருக்குல்லைங்க, அந்த பாலத்துலேருந்து லெஃப்ட்டு திரும்பினோம்னா அந்த மேலே பைபாஸ் டச் ஆகிற இடத்துல ஒரு கடை இருக்குது. தள்ளுவண்டியில் போட்டிருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க. போய் அப்படியே சாப்பிட்டு போயிடலாங்க. அவ்வளோதான், லெஃப்ட்டு திரும்ப போகிறோம். காய்ஸ், சாப்பிட்றதுக்கு வண்டி நிப்பாட்டிட்டோம்.
வண்டிக்கு பின்னாடி தாங்க கடை தெரியுதா, தள்ளுவண்டி கடை தெரியும் பாருங்க. ஐயோ ஆறுன காலை கிழிச்சிட்டாப்பா. அங்கே தாங்க மொட்டச்சத்திரத்தில் நல்லாயிருக்கும். தக்காளி சாப்பாடு வந்து 40 ரூபா தாங்க. தக்காளி சாப்பாடு தேங்காய் சட்னி கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். எப்போவுமே ரெகுலராக காலையில் நேரத்தில் வந்தால் இங்கே தான் சாப்பிடுவோம். சரிங்க, அப்படியே சாப்பிட்டு போகும்போது ப்ளாக் பண்ணுறேன். கைஸ் சாப்பிட்டு வந்துட்டோம், அவ்வளோதாங்க. வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்ச வேண்டியதாங்க. எடுத்து எங்கே மதுரையில் மட்டும் நிப்பாட்ட வேண்டியது இருக்கும். டீயை சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடலாம். அப்படியே 2 மணிக்குள்ளே தூத்துக்குடி போயிடலாம். ஓகே வாங்க போகலாம். கைஸ் இங்கே பாருங்க, காற்றடிக்கிறதுக்கு அதுக்கு முடி அதிகமாக வளர்ந்துச்சா கண்ணுக்குள்ளேயே வந்து விழுகுதுங்க. ஒன்றுமே பண்ண முடியல, கண்ணுலேயே வந்து விழுகுது. வண்டியே ஓட்ட முடியல என்னால். அதுக்கு தான் நான் ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன தீர்வு அப்படின்னா, கிளிப்பு வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஏற்றி கிளிப்பு போட்டுடலான்னு சொல்லிட்டு கிளிப்பு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ தான் கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். இருங்க காமிக்கிறேன். வேறுங்க கிளிப்பு வாங்கிட்டேங்க. அவ்வளோதான், மதுரை வந்துட்டோம். அப்படியே இந்த டோல்கேட்டுக்கு அப்புறம் டோல்கேட் தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா லெஃப்ட் சைடில் ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு கொஞ்சம் அப்படியே தலை சீவி இந்த கிளிப்பை போட்டோம்னா அதுக்கப்புறம் தூத்துக்குடி போகிற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. கைஸ் பார்த்தீங்களா, தலை எப்படி ஆயிடுச்சு பாருங்க, கிறுக்க நாட்டம். அதுதாங்க அந்த கிளிப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பாருங்க, கிளிப்பு வாங்கிட்டு வந்துட்டேன். மேக்கப் போட போகிறேங்க. எண்ணெயை ஃபஸ்ட்டு தேய்ச்சிடுவோம். ஏன்னா அங்கே தூத்துக்குடி போயிட்டோம்னு வச்சுருக்கேன், நல்ல வாரி வாரி அடிக்கும். ரொம்ப வறண்டு போயிடும். ஓட்டுறோம் அப்பப்போ வந்து தலைக்கு இந்த மாதிரி என்னென்ன வச்சுருந்தோம்னா தான் கொஞ்சம் ஹீட்டு ஏறாமல் இருக்கும் தலைக்கு. ஆக்சுவலாக இப்போ எனக்கு எண்ணெயை தொட்டாலே பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது எண்ணெய். என் வீட்டிலலாம் அம்மா தாங்க தேய்ச்சி விடுவாங்க, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. லைனுக்கு வந்துட்டோம், நமக்கான தேவைகளை நம்ம தானே பார்த்துக்க முடியும். இங்கே போய் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு ஒரு ஆளாக கூட்டிகிட்டு வர முடியும். கண்ணுக்கு முடி போகாது. ஒரு வேலையை இப்போதாங்க கண்ணே தெளிவாக தெரியுது.
கூடாது, எண்ணெயே தொட மாட்டேன். சாப்பாட்டுலேயே வந்து எண்ணெய் ஓவராக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், கையில் தொடுறதுக்கு பிடிக்கும். அது என்ன பழக்கமோ நமக்கு அப்படியே பழகிடும். இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் எண்ணெயை தொட்டால் பிடிக்காதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகேங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே கண்ணில் மறைக்கவே மறைக்காது, முடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது தூத்துக்குடி ரோடுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் ரீச் ஆகிடலாம். போய் லோடு இறக்கிட்டு நைட்டு ரிட்டர்ன் வரணும்னு தான் நினைக்கிறேங்க. காய்ஸ், இப்போ சரியான சம்பவம் ஒன்று நடந்துருச்சுங்க. அது என்னென்னா, இப்போ தூத்துக்குடியில் நம்ம ஒரு சிஎஃப்எஸ்க்கு போகிறோம், டிபி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு சிஎஃப்எஸ்க்கு போகிறோம். நேற்று நம்ம கம்பெனி வண்டி அங்கே ஒரு வண்டி போயிருக்கு. அந்த சிஎஃப்எஸில் பெட்டி பெட்டியாக எல்லாமே அடுக்கி வைப்பாங்கல்ல, அந்த அடுக்கி வைக்கிற பெட்டி வந்து சரிஞ்சு விழுந்து ஒரு லோடு மேன் ஒருத்தர் இறந்துட்டாருங்களாமாங்க. ஐயோ, எனக்கு கேட்டோடனே ரொம்ப சங்கடமாக போச்சு, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அவர் அது இறந்தனால நேற்று ஃபுல்லாக லோடே இறக்கலையாமா. இன்னைக்கு இன்னமும் லோடு மேனில் இன்னும் யாருமே வரலைங்களாமாங்க. அது என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு என்னன்னு தெரியல. கடைசியில் நமக்கும் அதே சிஎஃப்எஸ் தான் போட்டிருக்காங்க. நேற்று போன வண்டியை இன்னும் இறக்காமல் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயோ, இங்கே போய் இன்னைக்குள்ளே இறக்க முடியுமா என்னன்னு தெரியல. இன்றைக்கி கம்பல்சரி ஆல்ட் ஆகிருந்தாங்க நினைக்கிறேன். பார்ப்போம், ஆண்டவன் விட்டா வலிங்க. கைஸ், இன்னொரு சிறப்பான சம்பவம் நடந்துருச்சு கைஸ். என்னது அப்படின்னா, நம்ம கம்பெனி வண்டி நான் போகிற வழியில் பார்க்குறேன். நம்ம கம்பெனி வண்டி ஈச்சர் வந்து சின்ன வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகி நிற்கிதுங்க. இப்போ தாங்க பார்த்தேன். அது வந்து ஈச்சர்னா இந்த கேபினை வந்து தலைகளாக கமுத்தி வச்சுருப்பாங்கல்ல, அது வந்து அதனால எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அதுக்கப்புறம் தான் நல்லா கீழே குனிஞ்சு பார்க்குறேன், நம்ம கம்பெனி வண்டி. அதாங்க வண்டியை நிப்பாட்டிட்டேன். நான் எப்படி அங்கே லோடு மேன் இல்லை, அங்கே போய் இறக்க போகிறதில்ல. அதான் நான் போய் இப்போ என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே கூட்டிகிட்டு போயிடலாங்க. ஏன்னா கம்பெனி வண்டி அவங்களால விட்டு போகிறது அதெல்லாம் நல்லாவாங்க இருக்கும், பார்த்துட்டோம். அதனால் இப்போ என்னென்னு பார்த்துட்டு போயிடலாங்க. கைஸ், அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, அதாங்க நம்ம கம்பெனி வண்டி. டிரைவர் தலையில் முக்காடை போட்டு நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு இதிலேருந்து பார்த்தா தெரியாது, பக்கத்தில் போய் காமிக்கிறேன். பைபாஸ் எப்படி நிப்பாட்டி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா நம்மளே. பாஸ், நாங்கள் போகிற வரவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொன்னீங்கன்னா பண்ணிட்டு போயிடலான்னு பார்க்குறோம். ரேடியேட்டர் பாயிலா? சரி சரி காய்ஸ், வண்டியை ரெடி பண்ணிட்டோம். நம்மளாம் ராஜா கையை வச்சா ராங்கா போகாதுங்க. அவ்வளோதான், வண்டி ரெடி பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அவர் அப்படியே அவர் முன்னாடி போட்டு நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி பின்னாடியே போவோம். ஏன்னா திரும்பி சப்போஸ் எதுவும் ரிப்பேர் ஆச்சுன்னா அப்போ தான் டக்குன்னு நிப்பாட்டி பார்க்க முடியுங்க. அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி வர போகிறாரு. நம்ம வண்டி முன்னாடி இருக்குது, நம்ம வண்டி அங்கே இருக்குது, நிற்கிது பார்த்தீங்களா எப்படி எவ்வளோ பெருசாக நிற்கிது பாருங்க. ஏதோ இந்த கிளிப்பு போட்டனால அங்கே வேறுங்க முடி வந்து கண்ணுக்கு மறைக்காமல் அப்படியே நல்லா இருக்குதுங்க, கொஞ்சம் பரவாயில்ல. இல்லாட்டி நேரம் பைத்தியக்காரனாட்ட இருந்திருப்பேன். வண்டியை ரெடி பண்ணி ஓட வச்சிட்டோம். வண்டி போயிட்டுருக்கு, நம்மளும் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோங்க. அவ்வளோதான். நம்ம கம்பெனி வண்டி நின்றுட்டு இருக்கும்போது அதெல்லாம் வந்து அப்படியே போக முடியுமாங்க, அதெல்லாம் சங்கடம். கம்பெனி வண்டின்னு எல்லா வண்டியும் நிப்பாட்டி நம்ம ஹெல்ப் பண்ணணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து இப்போ ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு டைமிங் இருக்கும், கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து டைமிங் லோடு, ஒவ்வொரு வண்டி டைமிங் லோடு இல்லாமல் இருக்கிறவங்களாம் தாராளமாக ஹெல்ப் பண்ணிட்டு போகலாம், தப்பு இல்லை. நமக்குலாம் வந்து டைமிங் லோடு வண்டி எடுத்தோம்னா நம்ம அங்கே போயே ஆகணும். இப்போ வந்து சிஎஃப்எஸில் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக அங்கே போயிடுவோம். அவங்க லோடு இறக்காமல் இருந்ததுக்கெலாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம கம்பெனி வண்டிங்கும்போது எல்லாமே ஒரே இடத்துக்கு போகிறது,
அதனால வந்து நம்ம நிப்பாட்டிட்டு போகிறது வந்து எந்த பிரச்சனையும் வராது. அதனால அப்படியே நிப்பாட்டியாச்சுங்க. நிப்பாட்டி அந்த வண்டியை ரெடி பண்ணி இருந்தால் நல்லா தாங்க வந்துட்டுருக்கு. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க. காய்ஸ் தூத்துக்குடி வந்துட்டோம் ஒரு வழியாக. எனக்கு அங்கே சிஎஃப்எஸ்லேருந்து கூப்பிட்டுட்டாங்கங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி அங்கே வந்து நான் போகிற சிஎஃப்எஸில் வந்து லோடு மேன் வரல, அதனால வந்து நீங்கள் வேறு சிஎஃப்எஸ்க்கு உங்களை மாற்றிருக்கோம், நீங்கள் அதனால் அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அப்போ இன்றைக்கி லோடு இறக்கிடலாங்க. இறக்கிட்டு நைட்டே கிளம்பிடலாம். காய்ஸ் அவ்வளோதாங்க, சிஎஃப்எஸ்க்குள்ளே வந்தாச்சு. போய் பில்லு போட்டு லோடை இறக்க வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியதாங்க. ஓகே, ரிட்டர்ன் போகிறது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் செந்தில். டாடா பை பை, டேக் கேர்.